எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஹெர்பல் ஆயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால சரியாக வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இவ்வளோ நாள் வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் கம்பல்சரி டெய்லி ஒரு வீடியோ வந்துருங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த காய்கறி எல்லாமே பொரிச்சுட்டு வந்து வச்சுட்டேங்க. இன்னைக்கு சூப்பராக தட்டைப்பயிர் புளிக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தலாம். தேவையான அளவு தட்டைப்பயிரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சிடலாங்க. விசில் விடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சுடுதண்ணியில் ஒரு பெரிய தக்காளி சைஸ் புளி ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு ஒரு 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி கத்திரிக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புது பாத்திரத்தில் இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே ஸ்பூன் வச்சு லைட்டாக சுரண்டுனா போதும். அப்படியே பூ மாதிரி வந்துடும். பாத்திரத்தில் துளி கூட ஒட்டாதுங்க. தக்காளியும் கத்திரிக்காயும் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி, வேக வச்ச தட்டைப்பயிறு, அதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 கப்பு தேங்காய் துருவல், மெயினாக டேஸ்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 5 காஞ்ச மிளகாய் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி அந்த குழம்புக்குள்ள கொட்டி நல்லா கொதிக்க வச்சு சாதத்தோட வச்சு பெஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அருமையாக தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடி.